ஹே எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல நமக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். லைஃப்ல எப்பவுமே நம்ம ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாரோட லைஃப்லயுமே இருப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், அவங்க லைஃப் அவங்க சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம ரொம்ப அவங்களை அட்மையர் பண்ணியிருப்போம், இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். கரெக்டா? இப்போ அவங்க எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. நமக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க மட்டும் எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ப லீட் பண்றாங்க? என்னைக்காவது அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றாங்க? எப்படி டைம் மேனேஜ் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம மட்டும்தான் ஃபுல் எஃபர்ட்ஸையும் போடணும். எனக்கு டைம் இல்ல. இது நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன், அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி ரீசன் சொல்லி நம்ம தள்ளி போட போட நம்மளோட சக்சஸும் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னா டைமை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல போற இந்த 4 விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணி பக்காவா லைஃபை லீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 4 Ds ஆஃப் லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ இட். ஒரு டாஸ்க்கு செஞ்சு முடிக்க 2 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னா அதை இமீடியட்டா செஞ்சு முடிச்சிருங்க. ரெண்டாவது டிஃபர் இட். ஒரு டாஸ்க்கை வந்துட்டு உங்களால அப்போதைக்கு செய்ய முடியல அப்படின்னா ரீஷெட்யூல் பண்ணி திரும்பவும் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஒன், டெலிகேட் இட். சப்போஸ் இந்த டாஸ்க் உங்களால செய்ய முடியல அப்படின்னா, சப்போஸ் அது இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தாலும் அதை நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க, அவங்க செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கட்டும். கடைசியா இருக்கிறது டெலிட் இட். அந்த டாஸ்கே தேவையில்லப்பா, இது செஞ்சாலும் ஒண்ணுதான் செய்யலனாலும் ஒண்ணுதானா இதை செய்யாமே விட்டுருங்க, அவ்வளவுதான். செகண்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல 90 மினிட் ரூல் தான். 90 மினிட் ரூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1.5 ஹவர்ஸ் தான். இந்த 1.5 மணி நேரம் வித் 15 மினிட்ஸ் பிரேக்கோட நீங்க ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்கை இந்த 1.5 மணி நேரத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செம்ம ஈஸியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், ஒன் பிக் திங் ரூல். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க மார்னிங் எந்திரிச்சோடனே அன்னைக்கு நாளோட டாஸ்க், ஒரு முக்கியமான டாஸ்க், ஒரு பெரிய டாஸ்க் எது அப்படின்னு யோசிச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட் செட் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும். அதை நீங்க ஈஸியாவும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கடைசியான ட்ரிக்கு, சூப்பர் ட்ரிக்கு, பிளான் டுமாரோ டு நைட். அதாவது பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாளைக்கு நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும், எது முக்கியமான 3 டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பிளான் மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க அதை நாளைக்கு எந்த டென்ஷனும் இல்லாம ஸ்டார்ட் பண்றதுக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட உங்க மைண்டும் ஒரு கிளாரிட்டியோட இருக்கும். இனிமே எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், அது பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாம அப்பைக்கப்ப எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாஸ்க்குமே பெருசா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.